புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை பாராட்டி தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து தங்க சங்கிலி தங்க செயின் ஒன்றை கொடுத்திருந்தார். தங்க சங்கிலி கொடுத்தது ஒரு குத்தமாயா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் ரஜினியை அசிங்கப்படுத்தி கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாரு மேற்கு தொடர்ச்சி மலை படத்தினுடைய இயக்குனர் பாரதி அவர்கள். அவர் சொன்னது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உன் வெங்காய வேலைகள்லாம் அங்கங்கன்னா போய் காட்டு, நீ என்ன பெரிய கொடை வல்லலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களை கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த ஆவேசம்? தங்க செயின் போட்டது அவருக்கு பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கா, ஏன் இப்படி பேசணும் அப்படின்ட்டு அதற்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி பத்மா அவர்களுடைய நேர்மையை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நேர்மை, மனித நேயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருது. ஒரு எளிய தூய்மை பணியாளரின் நேர்மை தான் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நெகிழ வைத்திருக்கின்றது. தூய்மை பணியாளரான பத்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னிடம் தவறுதலாக கிடைத்த 45 சவரன் நகைகளை எந்தவித சுயநலமும் இன்றி காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றது. பணம், நகை போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் கிடைத்தா அவற்றை தனக்கே வைத்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழ்மை நிலையிலையும் பத்மாவின் இந்த நேர்மை அனைவருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. சாலை ஓரம் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பத்மாவுக்கு ஒரு பை கிடைத்தது. சென்னை டி நகர் பகுதியில் அந்த பையை திறந்து பார்த்தபோது 45 சவரன் அளவிலான தங்க நகைகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தாங்க. பலருக்கு அந்த தருணத்தில் ஆசை அல்லது பயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பத்மா அவர்கள் ஒரு நிமிடம் கூட ஆசைப்படாமல், பயப்படாமல், தயங்காம அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று அந்த நகைகளை ஒப்படைத்திருக்காங்க. அதன் பிறகு காவல்துறை நடத்திய விசாரணையில் அந்த நகைகள் அனைத்தும் உரிய நபரிடம் பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் வெளியானதுமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பத்மாவுடைய நேர்மையை பாராட்டி பலருமே அவங்களுக்கு பல வகைகளில் உதவியும் செய்திருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றோ, நேர்மை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்றோ பலரும் பாராட்டியிருந்தாங்க. பல்வேறு அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பத்மாவை நேரில் அழைத்து கௌரவித்தும் வந்துட்டு இருக்காங்க. சிலர் பண உதவி கொடுத்தும், சிலர் நினைவு பரிசுகள் வழங்கியும் அவங்களை பாராட்டி இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பத்மாவை நேரில் அழைத்து தன்னுடைய போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வரவழைத்து பாராட்டு தெரிவித்த சம்பவம் அனைவரையும் நெகிழ வைத்தது. பொதுவாகவே சமூகத்தில் நடந்த நல்ல செயல்களை உடனடியாக கவனித்து அதனை ஊக்குவிக்கக்கூடிய பண்புக்கு பெயர் பெற்றவர் ரஜினிகாந்த். அதே வகையில் பத்மா அவர்களுடைய நேர்மையான செயல் அவரை பெரிதும் பாதித்திருக்கின்றது, கவர்ந்திருக்கின்றது. பத்மாவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவங்களுடைய நேர்மையை மனமாற பாராட்டிய ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுக்கு தங்க செயின் ஒன்றையும் பரிசாக கொடுத்திருந்தார். அந்த தங்க செயினை பத்மா மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியோடவும் பெற்றுக்கொண்டதாகவோ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது வெறும் ஒரு பரிசாக மட்டுமின்றி நேர்மைக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமாக பார்க்குறாங்க அவங்க. தங்க செயினை கொடுத்த பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் பத்மாவிடம் என்ன சொன்னார்னா, நீங்கள் செய்தது மிகப்பெரிய விஷயம். இன்றைய சமூகம் உங்களை போன்ற மனிதர்களை தான் அதிகம் தேடுது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி பாராட்டியிருந்தார். மேலும் பத்மாவின் குடும்பத்தினர் அனைவருடனும் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த சம்பவம் பற்றி பத்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தன்னுடைய உணர்வுகளை மிகவும் நெகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட அவங்க ரஜினி சார் அவர்கள் தூரமாக நின்று கை கொடுப்பார் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் என்னை அருகில் வர வைத்து தட்டி கொடுத்து பாராட்டினார். அது எனக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஒரு சாதாரண தூய்மை பணியாளரான என்னை
வீட்டுக்கு வரவழைத்து கௌரவிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பத்மாவுடைய இந்த வார்த்தைகள் ரஜினிகாந்த் அவர்களுடைய எளிமையையும் மனித நேயத்தையும் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்துவதாக ரசிகர்களுமே கருத்து தெரிவித்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் அவருடைய நடிப்புக்காக மட்டுமல்ல, அவருடைய மனதிற்காகவும் தான் என்றும், இப்படி நல்ல செயல்களை ஊக்குவிப்பதுதான் உண்மையான தலைமைத்துவம் என்றும் ரஜினியை பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. பணம், புகழ், பதவி எல்லாவற்றையும் தாண்டி நேர்மை மற்றும் நல்ல மனசுதான் மனிதனை உயர்த்துகிறது என்பதை இந்த சம்பவம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறது அப்படின்றத நம்மளாலையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஏண்டா அந்த தங்க செயினை போட்டோம் அப்படின்ற வகையில் அவரே வருத்தப்படக்கூடிய வகையில் சினிமா திரையுலகத்தை சேர்ந்த ஒருவரே அவரை பற்றி இப்படி அசிங்கமாக பேசியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி யார் பேசியது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை படத்தினுடைய இயக்குனர் லெனின் பாரதி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த செயலை கடுமையாக விமர்சித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பரபரப்பான ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடி கொண்டிருந்த போதெல்லாம் எங்கு இருந்தீர்கள் ரஜினிகாந்த் அவர்களே? உங்கள் பெருந்தன்மை வெங்காயத்தை காட்ட அவர்களை சீருடையோடு தான் அடையாளப்படுத்துவீர்களா? போலி கொடை வள்ளல்களே என்று விமர்சித்து பேசியிருக்கிறாரு. இந்த பதிவு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவருடைய இந்த பதிவு வெளியானதை அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் தினசரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை பாதுகாப்பு, சம்பளம், சமூக அங்கீகாரம் போன்ற விஷயங்கள்ல குரல் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் ரஜினி உட்பட பலருமே குரல் கொடுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் உதவி செய்கிறாருன்னா அவர் தன்னை அடையாளப்படுத்த நினைக்கிறாரு. தன்னை கொடை வள்ளல் போல, அவர் சொன்னது போல கொடை வள்ளல் போல காண்பிக்க நினைத்து கொள்றாரு அப்படின்ற மாதிரி ரஜினியை விமர்சித்து இருந்தாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில இது ஒரு மனிதரின் நேர்மையை பாராட்டிய தனிப்பட்ட செயல் மட்டும்தான். பத்மா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க சென்ற போதும், நகை உரிமையாளரை சந்திக்க சென்ற போதும் சீருடை அணிந்துதான் சென்றதாகவும், அது அவங்களுடைய சொந்த விருப்பம் என்றும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அவமதிப்பு என்ற நோக்கம் இல்லை அப்படின்னுட்டும், ரஜினி அவர்கள் அவமதிக்கிற வகையில நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்களுடைய இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேற்கு தொடர்ச்சி மலை படத்தினுடைய இயக்குனர் லெனின் பாரதி அவர்கள் சொன்னது போல, அவங்க போராடிய போது வரலை, அவங்கள சீருடையோடு வர சொல்லி உங்கள் வெங்காய வேலையெல்லாம் காட்டாதீங்க, நீங்கள் கொடை வள்ளல்னு காமிச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன இந்த விஷயம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. கண்டிப்பாக ரஜினி மேலே இவருக்கு ஏதோ பொறாமை இருக்குது, அதனால தான் இப்படி பேசுகிறார் அப்படின்றதற்கு உதாரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்மா அவர்களை அழைத்து பாராட்டியிருந்தார். அப்போவும் அதே தூய்மை பணியாளர் உடையில தான் வந்திருந்தாங்க. அடுத்ததாக லலிதா ஜுவல்லரி ஓனர் அழைத்து பாராட்டியிருந்தார். அப்போவும் அதே உடையில தான் இருந்தாங்க. அடுத்ததாக சௌபாக்கியா கிச்சன்ஸ், அதாவது அவங்க அழைத்து அவங்களும் பாராட்டி பரிசுகளை கொடுத்திருந்தாங்க. அப்போதும் அதே உடையில தான் இருந்தாங்க. தமிழக அஞ்சல் துறை சார்பில் அவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு பாராட்டி இருந்தாங்க. அப்போதும் அதே உடையில தான் இருந்தாங்க. நடிகர் பார்த்திபன் அவர்களும் அழைத்து பாராட்டி இருந்தார். அப்போதும் அதே உடையில தான் இருந்தாங்க. அப்போதெல்லாம் வாயை திறக்காத இந்த லெனின் பாரதி ரஜினிகாந்த் அவர்கள் செய்ததை மட்டும் தப்பா பேசி வெங்காயம் கொடை வள்ளலானி அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிற அளவு பேசியிருப்பது, பதிவிட்டிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஜினி அவர்களை பற்றி லெனின் பாரதி சொன்னது சரியா தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.